ஸ்ரீ தேவி பாகவதம் 188ஆம் பகுதி. தியான யோகமும் பிரம்ம ஞானமும். பிரம்ம வடிவம் கொண்ட என்னை பிரம்மஸ்வரூபமாக எப்படி தியானிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் கேட்பாய். யோக சாதனங்களை வரம் பெற்றவன் எல்லா உயிர்களினதும் நெஞ்சத்திலும் பிரம்மம் அறியப்படுவதாகவும் நன்றாக இருப்பதாகவும் எல்லாம் அடங்கும் ஸ்தானமாக இருக்கிறது என்றும் தியானிக்க வேண்டும். அத்துடன் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் பிரம்மஸ்வரூபத்தில் அடங்கி இருப்பதாக அறிந்து தியானிப்பதே தியானமாகும். அந்த பிரம்மம் வடி உள்ளதாகவும் வடிவற்றதாகவும் சத்தாகவும் அசத்தாகவும் உலகியல் அறிவால் அறிய முடியாததாகவும் ஆத்ம ஞானத்திற்கு எட்டாததாகவும் எல்லா பொருட்களிலும் உயர்ந்ததாகவும் பிரார்த்திக்கத்தக்கதாகவும் பிரகாசமாகவும் எது உண்டோ அதுவே பிரம்மமாகவும் எது அணுவிற்கு அணுவாயும் பெரிதுக்கு பெரிதாகவும் இருக்கிறதோ அதுவே பிரம்மம். பிரபஞ்சத்தில் காணப்படும் பூலோகம் புவர்லோகம் முதலிய உலகங்களும் அந்த உலகங்களில் உள்ள அனைத்தும் எதனிடம் அடங்கி இருக்கிறார்களோ அந்த இடம்தான் பிரம்மம். அதை நாசர இதம் எனவும் பிராணன் எனவும் உணர்வதோடு அது மனம் வாக்கு காயங்கள் எனவும் அதுவே இந்திரியங்கள் எனவும் அறிந்துணர வேண்டும். இவ்வாறு அறிந்து உணர்ந்த பின்பு அதனிடம் மனதை நிலை நிறுத்துவதே தியானமாகும். இவ்வாறு பிரம்மத்தை அறிந்த பின்பு உபநிடதங்களை சிர வணக்கத்தால் வில்லாக வளைத்து அதை தினந்தோறும் மனனம் செய்தல் வேண்டும். பிரம்ம தரிசனம் பெற்றவர்கள் இருக்கும் இடத்தில் தான் நானும் இருப்பேன். இவனை விட மேலான தீர்த்தங்கள் எவையுமில்லை. கைலாயம் ஸ்ரீவைகுந்தம் யாவும் இவ்விடத்திற்கு கீழானவையே. அவ்வாறான பிரம்ம தரிசனம் பெற்றவர்களின் இதயம்தான் எனது வசிப்பிடும். அப்படியானவனை வழிபடுவதால் உண்டாகும் புண்ணியத்தை விட கோடி மடங்கு புண்ணியம் உண்டாகும். அப்படியானவன் வாழும் இடம் புண்ணிய பூமியாகும். தெய்வத்திடம் வைக்கும் பக்தி அளவு பிரம்ம ஞானத்தை போதிக்கும் குருவிடமும் வைத்தல் வேண்டும். பிரம்ம ஞானத்தை உபதேசிப்பவன் பரமகுரு என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இறைவன் கோபித்தால் குரு காப்பார், குரு கோபித்தால் இறைவன் காக்க மாட்டார். இதற்கு உதாரணமாக ஒரு கதையை கூறுகிறேன் கேட்பாய். முன்னொரு காலத்தில் தத்யங்க முனிவரிடம் அஸ்வினி தேவதைகள் சென்று தமக்கு பிரம்ம உபதேசம் செய்யுமாறு கேட்டனர். முனிவர் பிறிதொரு நாளில் வருமாறு கூறினார். அதை அறிந்த தேவேந்திரன் முனிவரிடம் வந்து அவர்களுக்கு பிரம்ம உபதேசம் செய்யக்கூடாது, மீறி உபதேசம் செய்தால் உமது தலையை வெட்டி விடுவேன் என்று எச்சரித்து விட்டு சென்றான். அஸ்வினி தேவதைகள் பின்பு வந்தபோது முனிவர் தேவேந்திரன் வந்து தன்னை எச்சரித்ததை கூறினார். அதை கேட்டு அஸ்வினி தேவதைகள் முனிவரின் தலையை வெட்டி மறைத்து வைத்துவிட்டு பிரம்ம உபதேசத்தை பெற்றுவிட்டு மறைந்திருந்தனர். தேவேந்திரன் கடும் கோபத்துடன் வந்து என் சொல்லை மதிக்காது செயற்பட்ட உமது தலையை வெட்ட போகிறேன் என்று கூறி வெட்டிவிட்டு போனான். தேவேந்திரன் சென்றதும் அஸ்வினி தேவதைகள் தாம் மறைத்து வைத்த முனிவரின் தலையை எடுத்து வந்து பொருத்திவிட்டு சென்றனர். பர்வத அரசனே, பெரும் சிரமப்பட்டு அறிந்து கொள்பவன் கிருதகிருத்தன், அவன்தான் தன்யன். இவ்வாறு தேவி கூறி அருளினாள். 188ஆம் பகுதி நிறைவடைந்தது.